அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு வந்து முழுமையா வந்து பாருங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போறோம். ஸோ, அத பத்தி தான் நான் வந்து பேசப் போறேன். டெஸ்ட் நம்பர் 16 கொஸ்டின் பேப்பர் 16, 17, 18 அ டோ டோட்டலா வந்து டெஸ்ட் நம்பர் 18ஓட நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 16, 17, 18 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் வந்து இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீயும் கீழ குடுத்துருக்கேன். நீங்க அத பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஆரம்பிச்சதோடைய நோக்கம் என்ன அப்டின்னா, ஆ ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல் புக் மட்டும் இல்லாம அவுட் சோர்ஸும் சேர்ந்து படிக்கிறதுனால, ஒரு ஃப்ரீயா ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 18 வரைக்குமே நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா, அப்படிதான் தரமா தான் இருக்கும். தமிழ் மீடியம் மட்டும் கிடையாது. இங்கிலீஷ் மீடியமும் நம்ம குடுத்துருக்கோம். எல்லாமே கொஸ்டினுக்கு காசு குடுத்து தான் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து நான் ரூ. 1 கூட நான் வந்து காசு வாங்கல ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு. சரிங்களா? இதே நான் நெனச்சிருந்தா, ஒரு ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் போட்டு என்னால சம்பாதிச்சிருக்க முடியும். ஒரு மினிமம் ஒரு ரூ. 500 ஒரு டெஸ்ட் பேட்ச்சுக்கு நான் வச்சிருந்தா கூட, 1000 ஸ்டூடண்ட்ஸுக்கு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரூ. 5,00,000 சம்பாதிச்சிருக்க முடியும். இதே கொஸ்டின் பேப்பர வச்சு திரும்ப பேட்ச் 2, பேட்ச் 3ன்னு போட்டு இன்னும் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா, நான் ஃப்ரீயா தான் வந்து குடுத்தேன். சரிங்களா? ஒரு ஸ்டூடண்ட்ஸு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சார் நீங்க வந்து புக்கு சேல் பண்றதுக்கு தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சேல் பண்ண புக்ஸ் எல்லாமே தரமான புக்ஸு. கட்டாயம் நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வாங்கி படிக்கக்கூடிய புக்ஸ். நீங்க பணம் கட்டி புக்ஸ் வாங்குனாலுமே, நம்ம வந்து அ பணம் கட்டியிருந்தாலுமே நம்ம புக்ஸ் வந்து அதுக்கான தரமான ஒரு புக்ஸ் வந்து குடுத்துட்டோம். அதுக்குன்னு ரூ. 1 கூட எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜஸ் வந்து வாங்கல. ஒருவேள நீங்க வாங்குன புக்ஸு, "இல்ல சார் நான் இது டெஸ்ட் பேட்ச்‌க்காக தான் வாங்குனேன். நீங்க டெஸ்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எனக்கு புக்கு வேணாம்." அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்கிட்ட குடுத்துறலாம். அதுக்கான முழு முழு காசும் நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்கு அப்படி ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு தேவை கிடையாது. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் நம்பர் குடுக்குறேன். அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு, நீங்க புக்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த புக்கு எத்தனையோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு குடுத்துக்குவேன். சரிங்களா? நான் சம்பாதிக்கணும்னு நெனச்சு இந்த ஃப்ரீ டெஸ்ட்ட ஆரம்பிச்சிருந்தா, நீங்க மத்த பக்கம் கேட்டு பார்க்கலாம். ஒரு புக்ஸ் சேல் பண்றது மூலியமா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு. அதுவும் என்னோட புக்ஸ் வந்து கிடையாது. எல்லாமே அவுட் சோர்ஸ் பெஸ்ட்டான புக்ஸ் தான் நான் வந்து குடுத்தது எல்லாமே. சரிங்களா? நான் ஃப்ரீ டெஸ்ட் ஆரம்பிக்காம சம்பாதிக்கணும்னு நெனச்சிருந்தா எவ்வளோனாலும் சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு தரமான டெஸ்ட் தான் குடுத்தேன். 18 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்னு எடுத்து பாருங்க. தமிழ் மீடியமா இருக்கட்டும், அதையே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நான் அமௌண்ட் குடுத்துருக்கேன். 100 கொஸ்டினுக்கு ₹300 நான் குடுத்துருக்கேன். டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு. இதுவே இத டைரக்ட்டா கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ரூ. 5 குடுத்துருக்கேன். 100 கொஸ்டின்னா ரூ. 500 குடுத்துருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தனீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஸ்டின் எடுக்கிறதுக்கு மட்டும் ரூ. 800 செலவு பண்ணியிருக்கேன், ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு. அது இல்லாம கம்ப்யூட்டர்ல அலைன்மென்ட் பண்ணி, பிரிண்ட் எடுத்து, செக் பண்ணி, அதுக்குண்டான வீடியோ பேசி, ஸோ எவ்வளோ ப்ராசஸ் வந்து இதுக்கு பின்னாடி வந்து இருக்கு. இது ஸ்டாப் பண்றதுக்கு முழுமையான காரணம் அப்படின்னா, எந்த சப்போர்ட்டுமே வந்து கிடையாது. ஃபைனலா 20, 30 பேர் தான் வந்து ஃபைனலா வந்து வந்தது. இந்த 18 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ பதிவுல வந்து குடுத்துடுறேன். நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா 30 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணது 18ஓட வந்து நிப்பாட்டிட்டோம். கண்டிப்பா வேற ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணி, சின்ன ஒரு டெஸ்ட்டா வச்சா கூட ப்ராப்பரா நான் வந்து அடுத்து கொண்டு போவேன். அத ஆரம்பிக்கலான்னு யோசனை இருக்கு. ஆரம்பிச்சா கொண்டு போவேன். ஒரு ஒரு ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்ற அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தேன். தொடர்ந்து டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்து, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா எடுத்துட்டு போனேன் ஒவ்வொரு டெஸ்ட்டும்.
ஸோ என் மேல நீங்க குறைய சொல்றத விட்டுட்டு, ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு ஒரு லைக் பண்ணலாம். ஒரு 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 லைக் பண்றது மூலியமா ஒண்ணும் வந்துற போறதில்ல. நீங்க லைக் பண்ணா எனக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபீட்பேக் வந்து குடுக்கலாம். ஒரு கமெண்ட் நல்லா இருக்கு சார். தொடர்ந்து பண்ணுங்கன்னு ஒரு ஃபீட்பேக் வந்து குடுக்கலாம். இவ்வளோதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது. அ வேற யாராவது ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் வந்து அந்த டெஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாம எவ்வளோ தூரம் நான் வந்து தனியாவே நடந்து போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி எனிவே இது வந்து நம்ம அடுத்து வேற ஒரு பிளான்ல வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். ஆ பார்க்கலாம் என்னன்றது பார்க்கலாம். தேங்க் யூ.